அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒய்டி ஸ்டுடியோவை நீங்க புரிஞ்சுக்கிட்டாவே போதும். நம்ம சேனலுக்கு நம்மளே வந்து ஐடியாஸ் நெறைய எடுத்துக்கலாம். அதுபோல தான் ஒய்டி ஸ்டுடியோவில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட்டை பத்தி தான் டீப் அண்ட் நீட்டா பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஒய்டி ஸ்டுடியோவில் வந்து ஒரு அருமையான அப்டேட் வந்திருக்குங்க. இந்த அப்டேட்டை வச்சு உங்க சேனலை நீங்க க்ரோ பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒய்டி ஸ்டுடியோவில் நிறைய பேர் வியூஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இது ஏன் டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதையே நான் வந்து பின்னாடி சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, மொதல் விஷயம் உங்களுடைய அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய அப்டேட் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனலிட்டிக்ஸை நீங்கள் உடனே இப்போ டச் பண்ணுங்கள். டச் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஆடியன்ஸ்னு இருக்கும். இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஆடியன்ஸ் பை வாட்ச் பிஹேவியர், அதாவது உங்கள் சேனலை உங்களுடைய ஆடியன்ஸ் வந்து வாட்ச் பண்ணுற அந்த அனலிட்டிக்கை இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, என்னுடைய சேனலுக்கு நல்லாவே இருக்குது. இதை நான் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது போல் உங்கள் சேனலுக்கு இருக்கான்னு பாருங்கள். நியூ வியூவர்ஸ் 65%, அதாவது 65% மேலே நியூ வியூவர்ஸ் வந்து வராங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் போடுற கண்டென்ட்னால நிறைய புதிய புதிய ஆடியன்ஸை நான் வந்து கேதர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து போடுற கண்டென்ட்டே தொடர்ந்து போட்டால் நிறைய புதிய ஆடியன்ஸை நான் வந்து கேதர் பண்ணுவேன். அதே பார்த்தீங்கன்னா, கேஷுவல் வியூவர்ஸ்னால் எப்போயாவது வருவாங்க, சரிங்களா, தேவைன்னா வருவாங்க. அந்த மாதிரி கேஷுவலாக வரவங்க பார்த்தீங்கன்னா 30%. இந்த கேஷுவல் வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம கூட ஃபஸ்ட்லேருந்தே இருக்கிறவங்க, அதாவது அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா நம்ம சேனலுக்கு வந்து போவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் வியூவர்ஸ். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூட டே 1ல் இருந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணுறவங்க தான் இந்த ரெகுலர் வியூவர்ஸ். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா, நியூ வியூவர்ஸ் வந்து அதிகமாக வராங்க. நியூ வியூவர்ஸ் வரலனா தான் நான் சேனலுக்கு வருத்தப்படணும். இப்போ பார்த்தீங்கன்னா, 65% நியூ வியூவர்ஸ் வராங்க. ஸோ அதனால நான் நியூ ஆடியன்ஸ் டார்கெட் பண்ணி நிறைய வீடியோஸ் போடலாம். இதில் கேஷுவல் வியூவர்ஸ் வந்து என்னை விட்டு போகலை. 30% பார்த்தீங்கன்னா என் கூடவே ட்ராவல் பண்ணிட்டு வராங்க. சில நேரம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருப்பாங்க இந்த கேஷுவல் வியூவர்ஸ். ஸோ அதனால தான் வந்து இந்த அனலிட்டிக்ஸில் இப்படி காட்டுது. ஸோ நீங்கள் நியூ வியூவர்ஸை டார்கெட் பண்ணி உங்களுக்கு அதிகமாக இதில் எது இருக்கோ அதை டார்கெட் பண்ணி போடுங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. டீப் அண்ட் கிளியராக சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு கேஷுவல் வியூவர்ஸில் அதிகமாக இருந்துச்சுன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் பாப்புலர் கண்டென்ட் என்ன போட்டீங்க, என்ன கண்டென்ட்டை கொடுத்தீங்க, உங்கள் ஆடியன்ஸ் உங்ககிட்டயே இருக்காங்க, அந்த மாதிரி கண்டென்ட்டை கொடுங்க. அதுவே நியூ வியூவர்ஸில் அதிக ஆடியன்ஸ் உங்களுக்கு வந்தாங்கன்னா, நியூ வியூவர்ஸ் என்ன புதிய கண்டென்ட்டை நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு ரீசெண்ட் வீடியோவை செக் பண்ணி அதே போல் வேறு ஏதாவது க்ரியேஷன் பண்ணி போட முடியுமான்னு பாருங்கள். ரெகுலர் வியூவர்ஸ் வந்து நீங்கள் எது போட்டாலும் பார்ப்பாங்க. அவங்க வந்து உங்களுடைய சோல்மேட் மாதிரி, அதாவது உங்கள் கூடவே இருப்பாங்க. ஸோ இது போல் ஒரு அப்டேட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்ம சேனலை அனலிட்டிக் பண்ணிக்கலாம். இப்போ நியூ வியூவர்ஸை நம்ம சப்ஸ்கிரைபராக மாற்றணும். அது எப்படி மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா, நியூ வியூவர்ஸ் இப்போ போடுற வீடியோவில் நீங்கள் நல்லா என்கரேஜிங்காக பேசுங்க. உங்களுடைய ஆடியன்ஸ் யாருன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. அதுக்கு இன்னும் சில இடத்த நீங்கள் போய் செக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் அதையும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், உங்களுடைய ஆடியன்ஸ் இந்த இடத்துல இருக்கும். இங்கே பாருங்கள், ஏஜ் இருக்குது. என்னுடைய ஆடியன்ஸ் யாரும் நான் நல்லா அனலிட்டிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 35x34 அந்த ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனலில் வாட்ச் பண்ணுறாங்க. இப்போது அந்த ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ நான் வந்து அவங்கக்கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி டீச் பண்ணால் அவங்க என் கூட அட்டாச் ஆகுவாங்க. அட்டாச் ஆகி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதுவே இங்கே பார்த்தீங்கன்னா 13x17 எல்லா டைப்லேயும் நம்ம சேனலை பார்க்குறாங்க. ஆனால் அதிகமாக வந்து கவர் பண்ணுறது 25x34. ஸோ உங்களுடைய ஆடியன்ஸ் நம்ம வீட்டில் வந்து ஏஜ், அதாவது பெரியவங்க சின்னவங்கன்னு பேசுவோம் பார்த்தீங்களா, அது போல் இந்த ஏஜை வச்சு உங்கள் சேனலுக்கு நீங்கள் வீடியோவை அழகாக கொடுக்கலாம். ஸோ ஏன்னா உங்களுடைய ஆடியன்ஸை நீங்கள் இந்த மாதிரியும் கவர் பண்ணலாம். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஜெண்டர், இந்த ஜெண்டரும் அப்படிதாங்க. இந்த ஜெண்டர் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்க்குறாங்க. ஸோ நான் ஃபீமேல் சம்மந்தப்பட்ட ஏதாவது பிஸ்னஸ் கூட பண்ணலாம். இப்போ ஃபீமேலை நான் கவர் பண்ணுற மாதிரி ஏதாவது சாரீ இல்லை பியூட்டி ப்ராடக்ட்டு இது மாதிரி ஏதாவது பண்ணலாம். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரெண்ட்லியாக பேசலாம். இது போல் நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. அதாவது நம்ம ஒய்டி ஸ்டுடியோ அனலிட்டிக்லேயே இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த டிவைஸ் டைப் இங்கே பார்த்தீங்கன்னாலும் டிவைஸ் டைப் பார்த்தீங்கன்னா மொபைலில் தான் அதிகமாக பார்க்குறாங்க. ஸோ உங்களுக்கு மொபைலில் கம்ஃபர்டபுளாக நீங்கள் எடிட் பண்ணி அதிகமாக போடுங்க. சில பேர் வந்து கம்ப்யூட்டரில் பார்க்கவே மாட்டாங்க, ஆனால் கம்ப்யூட்டரில் எடிட் பண்ணி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி போட்டாலும் வியூஸ் போகாது. ஸோ மொபைல் இந்த டிவைஸ் டைப் எதில் நீங்கள் பார்க்குறாங்களோ அதில் எடிட் பண்ணி போடுங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். என்ன சொன்னேன்னா, இந்த டேஷ்போர்டில் இந்த வியூஸ் ஏன் குறையுது அப்படின்ட்டு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். இந்த வியூஸ் ஏன் குறையுதுன்னா, இங்கே பாருங்கள், லாஸ்ட் 28 days
இடத்துல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 28 டேஸ் அப்படின்னு காட்டுது பார்த்தீங்களா, இது 28 நாளைக்கு மட்டும்தான் இதை கணக்கு பண்ணுவாங்க. இப்போ 28 நாளில் இங்கே ஒரு 2000 வியூஸ் வருதுன்னு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. திரும்பவும் 29வது நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாள் வந்து ஒரு 500 எடுத்திருப்பீங்க. அதுவே பார்த்தீங்கன்னா 29வது நாள் நீங்கள் 0 எடுத்திருந்தீங்கன்னா இந்த 2000ல் 500 அப்படியே குறைஞ்சிடும். ஒருவேளை 29வது நாள் நீங்கள் 1000 எடுத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து கணக்கெடுப்பு தான், இது ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ உங்களுடைய வியூஸ் கவுண்ட்டை பொறுத்தே இந்த இடத்துல அனலிட்டிக் லாஸ்ட் 28 டேஸ் மட்டும்தான் கணக்கெடுப்பாங்க. சரிங்களா? இது போல் சின்ன சின்ன டவுட் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோவாக மேக் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை 2025 நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்திருக்கு. இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய பிளேலிஸ்ட்டை வாட்ச் பண்ணுங்கள். 8946014557 இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர். 199ல் ஜாயின் பண்ணிக்கிட்டு மெம்பர்ஷிப்பில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வரும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.